வணக்கம் Cauveryans. வெல்கம் பேக் டு Cauvery Business. நிறைய கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில இதை பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி ஃபியூ பேங்க்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கனால அவங்கள பார்த்துடலாம். அண்ட் இன் அடிஷன் டு தட் இந்த மார்க்கெட் லீடர் ரிலையன்ஸ் அவங்களும் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். இந்த ரிலையன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த டிப் இன் நெட் ப்ராஃபிட் நெய்லி 26% வரைக்கும் குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டில். தோ ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவார்ட்டரில் 3 lakh crores க்ராஸ் பண்ணியிருக்காங்க. இது பிக் அச்சீவ்மெண்ட். ரிலையன்ஸ் அப்படின்னா அண்டு அதில் ஒரு சிங்கிள் கம்பெனியாக ஒரு செக்டார் மட்டும் இல்லை, அதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதுலேருந்து டோட்டலாக கன்சாலிடேட்டடாக பார்க்குறது தான் அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆயில் டு கெமிக்கல், அது ஒரு டிவிஷன். தென் ஆயில் அண்ட் கேஸ், எஸ்பெஷலி அந்த கிருஷ்ணா கோதாவரி அந்த ரீஜனில். தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ அதுக்கு தான் பப்ளிக் இஷ்யூ வரப்போகிறாங்க ஷார்ட்லி. அண்டு அதுதான் ஜியோ. அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில். அப்புறம் இந்த ஒன் மோர் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டைல், அது கூட தெர் இஸ் ரெவென்யூ வைஸில் ஹியூஜாக க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் ரிட்டைலில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட்லாம் அதில் இருக்காது. ஸோ அந்த இது ஒன்று. இதை தவிர அதர் திங்ஸ்லாம் இருக்குது வேறு, லைக் அந்த மீடியா அந்த மாதிரிலாம் சொல்லலாம் நம்ம. அப்புறம் அந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ் அதெல்லாம் ஸ்ப்ரிங்கிங் அப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலையன்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ, அதுதான் ஐபிஓ வர போகிறாங்க. இட் வில் பி லார்ஜஸ்ட் ஐபிஓ, ஜஸ்ட் லைக் ஸ்பேஸ் எக்ஸ் எப்படி த லார்ஜஸ்ட் பப்ளிக் இஷ்யூ வந்தாங்க வித் $75 billion மாதிரி. அது மாதிரி இவங்க ஒரு லார்ஜஸ்ட் ஐபிஓவில் கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அண்டு அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்தோம் நம்ம என்எஸ்சி ஒரு 30,000 crores போல் வர போகிறாங்க. அண்டு ஏற்கனவே பார்த்தோம். அண்டு இந்த எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வித் 9,800 crores 41 times சப்ஸ்கிரைப் ஆச்சு. அண்டு இது பார்த்திங்க அப்படின்னா இது கூட என்எஸ்சியும் அதே லெவலுக்கு சப்ஸ்கிரைப் ஆகும்னு சொல்லிடலாம் நம்ம. அண்ட் அதை தொடர்ந்து ஜியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஷார்ட்லி அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, ஏன் ஜியோ அமங் த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணுற கம்பெனி. இது இல்லாமல், இந்த பேக்போன் இல்லாமல் இந்தியாவே இயங்காது அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா மாஸ் மார்க்கெட். ஸோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்டு நம்மலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருப்போம், நாளைக்கு 1 month கழிச்சு இல்லை 2 மாதம் கழிச்சு அது வேணான்னு கூட விட்டுருவோம். இன்றைக்கி சினிமா போயிட்டே இருப்போம், ஒரு 1 year கழிச்சு போர் அடிச்சு போய்டும், சினிமாவே போக மாட்டோம், ஓடிடியில் பார்ப்போம். டிவி இல்லாட்டா ஓடிடியை கூட டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு இதில் போய் டிவியில் பார்ப்போம் மூவி. ஆனால் ஒரு இது சொல்லுங்கள், அண்டு என்னைக்காவது நம்ம செல்ஃபோனு என்னைக்கு வாங்கினோமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செல்ஃபோன் இல்லாமல் இருந்தது உண்டா? ஸோ அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ செல்ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் பேசிக் எசென்ஷியல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது பிறந்த ஒரு 1 yearலேருந்து இப்போ செல்ஃபோனை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த எசென்ஷியல் சர்வீஸு ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி இந்த ஜியோ. அதனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இருக்கிறதோட அது செப்பரேட் என்டிட்டி ஆகும்போது அதோட ஃபுல் இம்பேக்ட் நமக்கு தெரிய போகுது. அண்டு அதனால் இது ஒரு எக்ஸலண்ட் கம்பெனி லிஸ்ட் ஆக போகுது. அதுதான் நம்ம உன்னிப்பாக கவனிச்சாகணும். அண்டு இப்போ இந்த கம்பெனி போனோன்னா என்ன மாதிரி ஆக போகுது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நியூ ஏஜ் கம்பெனிஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோலார்,
மாடியூல்ஸ் அண்ட் செல் மேனுஃபேக்சரிங் டு பேட்ரிஸ், அப்புறமேல வந்து ஹைட்ரஜன், க்ரீன் ஹைட்ரஜன், அது மாதிரி நிறைய இதில் வந்து அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக த கிரேட் பொட்டென்ஷியல் இருக்கிற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுவும் ஹியூஜ் அமௌண்ட். ரிலையன்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, த லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு, அதில் தான் அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் அது வந்து அதுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஜியோவை தான் இனிமேல் நம்ம பார்க்கணும் மோர் தென் த ரிலையன்ஸ் அப்படின்னா, டில் வந்து இந்த நியூ ஏஜ் கம்பெனி டேக் ஷேப் ஆகிற வரைக்கும். ஆனால் இந்த தடவை புவர் ரிசல்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த நெட் ப்ராஃபிட்க்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு டிஸ்ரப்ஷன் இருந்தது Q1. அண்டு இந்த ஈரான் அண்ட் யூஎஸ் வார்னால் இந்த ஆயில் வராமையும் அண்ட் ஆயில் செல் பண்ண முடியாமல் நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். அதனால் இந்த கம்பெனியும் அதில் அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடலாம். அந்த ரிசல்ட்ஸாக அதை காமிக்குது அப்படின்னு கூட சொல்லிடலாம். நம்ம வித் திஸ் நம்ம அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து குயிக்காக பார்த்துடலாம். அந்த ரெவென்யூ பார்த்திங்கன்னா ஓடிசி பிஸ்னஸில் ரெவென்யூ வந்து 2,01,803 crores அண்ட் 17,010 வந்து EBITDA. அண்டு அதில் வந்து 6,298 அந்த ஆயில் அண்ட் கேஸு. இதில் மார்ஜின் மட்டும் 79%. இது டிப் ஆகிருக்கு, 81%லேருந்து 79 ஆகிருக்கு. அண்டு ரெவென்யூ ஃபார் ரிட்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா 79,745, போன தடவையோட இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு பை 7% அப்படின்னு சொல்லணும். அண்டு EBITDA பார்த்தீங்கன்னா 6,309. அண்டு மார்ஜின் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு இந்த தடவை EBITDA மார்ஜின். ஏன்னா இதெல்லாம் லோ மார்ஜின் பிஸ்னஸ் தான் உங்களுக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த ரிட்டைலில் பார்த்தீங்கன்னா 2,805. அண்டு டிஜிட்டல் சர்வீஸ் இந்த ஜியோ அதில் பார்த்திங்கன்னா ரெவென்யூ பார்த்திங்கன்னா 39,173. அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோம்னா. அண்டு 20,000 crores அண்ட் ஆட் வந்து EBITDA மார்ஜின். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 7,764, 53% EBITDA மார்ஜின். நார்மலாக ஹை மார்ஜின் இருக்குது, பட் ஹை லோன் இருக்கிறனால இந்த மார்ஜின் வந்து ஒரு ரீசனபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே ஜியோ லிஸ்ட் ஆச்சு, ஜியோ ஃபினான்ஷியல் லிஸ்ட் ஆச்சு. இப்போ ஜியோ அந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி லிஸ்ட் ஆக போகுது. தென் வந்து ரிட்டைல் வந்து ஃப்யூச்சரில் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. இந்த தடவை புவர் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ரிலையன்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஈரான் அண்ட் அமெரிக்கன் வார்னால், அங்கே நடந்த டிஸ்ரப்ஷனால் இவங்களுடைய செல்லிங்கும் கரெக்டாக பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய செல் பண்ணுறது உண்டு, அதுவும் டிஸ்டர்ப் ஆச்சு. அண்ட் இன்கமிங் இன்ஃப்ளோ ஆஃப் ஆயில் கூட இதனால் சிவியர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். இதுதான் என்னுடைய வியூ அபவுட் ரிலையன்ஸு. இப்போ வந்து குயிக்காக வந்து இந்த பேங்க் பார்த்தலாம். 3 பேங்க், சென்ட்ரல் பேங்க் அண்டு ஃபெடரல் பேங்க், அப்புறமே வந்து ஆர்பிஎல் பேங்க். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க் மட்டும் பார்த்துடலாம். பேலன்ஸ் பேங்க்கு இதில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அண்டு இது வந்து இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் மட்டும் இப்போ டீல் பண்ணுறேன். அண்டு இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இவங்க பேலன்ஸ் ஷீட் இது படி பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்ஸ் வந்து 3,20,118 crores இருக்குது. க்ரோன் வந்து 11% க்ரோத் இருக்குது. இது வந்து ஃபெடரல் பேங்க்கோட ரிசல்ட்ஸ். அட்வான்ஸு பார்த்தா 2,77,000 இருக்குது. அண்டு 14% க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதனால் இமீடியட்டாக என்ன சொல்லலாம், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே இது அட்வான்ஸஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இந்த டெபாசிட்ஸை இம்மீடியட்டாக அங்கே இம்பேக்ட் பார்க்கலாம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ அதனால தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 2,946 என் அப்சல்யூட் நம்பர் இது குறைஞ்சிருக்கு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.33% ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு 3.2. அப்புறமேலே இந்த அதர் இன்கம் வந்து 1,048. இதில் ஒரு டிப் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எல்லாமே அதில் இருக்க செக்யூரிட்டிஸ்லாம் பாருங்களேன், அது வந்து மார்க் டு மார்க்கெட், எஸ்பெஷலி அந்த பாண்ட்ஸ் ஹெல்டு ஃபார் ட்ரேடு இருக்குது பாருங்கள், அதை வந்து எப்படி வேல்யூ பண்ணணுன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் தான் வேல்யூ பண்ணணும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த குவார்ட்டரில் வந்து தி ஈல்டு மேலே போச்சு, அதனால் ப்ரைஸ் ஆஃப் தி பாண்டெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வேல்யூவேஷன் பண்ணுறதுனால இந்த இன்கம்
அண்ட் அதர் இன்கம் வந்து குறைச்சி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரொவிஷன்ஸ் வந்து 720 crores, அதுவும் இது டிப் ஆனதுனால தான் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆகிருக்கு இந்த தடவை அப்படின்னு சொல்லணும். நெட் ப்ராஃபிட் வந்து 1177 crores. இது வந்து கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இதே டைமில் பார்த்தீங்கன்னா 862 crores தான் இருந்திருக்கு. சரி, இவங்களுடைய அட்வான்சஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எதுக்கு இப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கமர்ஷியல், அந்த ஷாப்ஸு, ஸ்மால் ஷாப்ஸு, தென் கோல்டு லோனு, the loan against ப்ராப்பர்ட்டிஸ், இது மாதிரி ரொம்ப செக்யூர்டு அட்வான்ஸஸாக தான் கொடுக்கறது உண்டு. அதனால் இவங்களுடைய லெண்டிங் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ கூட அந்த காசா ரேஷியோ இந்த கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா 32.23 அண்டு ஜிஎன்பியை பார்த்திங்கன்னா 1.52. இதனால தான் இவங்களுக்கு வந்து அந்த லோ ஜிஎன்பியை நம்ம பார்க்க முடியுது. அது வந்து படிப்படியாக வேறு குறைஞ்சிட்ருக்கு. போன தடவை 1.62 இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட், நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட் பார்த்தா பர்ஹாப்ஸ் த லோவஸ்ட் லெவல் ரீச் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம், 0.18 அப்படின்ட்டு. அண்டு இந்த பிசிஆர் இது கூட அபவுட் 87% இருக்குது. அண்டு கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இஸ் ரீசனபிள் அப்படின்னு சொல்லணும், 16.97. அண்ட் ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 12 அண்ட் 12.01. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய கேபிட்டல் ஏற்கனவே இவங்க நிறைய வச்சிட்ருக்காங்க, ஸ்டில் அன்யூட்டிலைஸ்டாக இருக்குது. ஆர் ஈக்விட்டி வந்து ஸோ மச் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆர்ஓஏ வந்து 1.22, அது வந்து ஒரு ட்ராப் இருக்குது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபெடரல் பேங்க் வந்து இப்போ வந்து கிரேட் ஃபோக்கஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்களில் வந்து டெபாசிட்டர்ஸ் நிறைய பேர் வந்து என்ஆர்ஐ இருப்பாங்க. டெய்லி 30% ஆஃப் த டெபாசிட்ஸ் வந்து என்ஆர்ஐட்டு வரது உண்டு. அண்டு இப்போ வந்து ஆர்பிஐ வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்சிஎன்ஆர் அண்டு அப்போ இந்த ஃபாரின் த டெபாசிட் ஃப்ரம் நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ்டேருந்து அண்டு வெரி ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் நியர்லி 7% வரைக்கும் இந்த பேங்க்கு கூட ஆஃபர் பண்ணியிருக்காங்க மொபிலைஸ் பண்ணுறதுக்காக டெபாசிட்டை. ஸோ இவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு நிறைய என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இவங்களுடைய டெபாசிட் கலெக்ஷன் கூட இனிமேல் நிறைய இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ ஆஃபர் பண்ணுறது ரேட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 to 4% தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு 3% வரைக்கும் இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் நிறைய டெபாசிட்ஸ் வந்து என்ஆர்ஐட்டை தான் இவங்க கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த டெபாசிட் மொபிலைசேஷனை வந்து டு பி வாட்ச்டு இந்த Q2ல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஏற்கனவே இவங்களுடைய காசா ரேஷியோ ரீசனபிளாக தான் இருக்குது. அண்டு இன்னும் வந்து அது ஃபார் பெட்டராக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன் ஃப்யூச்சரில். ஸோ அதர் 2 பேங்க்ஸோட ரிசல்ட்ஸும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட வந்து ஒவ்வொரு மெட்ரிக்கும் கம்பேரிசன் கூட பண்ணி கொடுத்துருக்கேன் நான். அப்புறமேல் வந்து இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட் அதெல்லாம் கூட இந்த இதில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இதில் வீடியோவில் வந்து சில கம்பெனி பற்றி நான் பேசியிருக்கேன். இது அத்தனையும் ஃபார் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் பர்பஸ் தான் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனு. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.